மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். 15 நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க. விஜயோடைய பர்சனல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லே வந்தது. கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது, ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி முழு விவரங்கள் இங்கே பேசப்பட போவது கிடையாது. விஜய் பற்றி மட்டுமே பர்சனல் அட்டாக்காக தான் நடக்கும். உள்ளே என்ன நடந்ததுங்கிறத யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்லி கரெக்டாக 10வது நாள் இந்த நியூஸ் வெளில வந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக் பண்ணியிருந்தீங்க அந்த நியூஸை. இப்போ நிஜமாவே விஜய் தரப்புல இதை பற்றி என்ன பதில் கொடுக்குறாங்க, விஜய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, இப்போ சங்கீதா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்துக்கு? இப்போ 2025லேருந்தே விஜய் அவரை தனிப்பட்ட முறையில் ரொம்ப என்ன சொல்ல பேசும் பொருளாக ஆக்கிட்டேன். எல்லாருமே விஜய் அடிக்கிற ஒரு ரேஞ்சிலேயே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவிலையும் சரி, மீடியாவில் எடுத்துக்கிட்டோம் 2025 விஜய் விஜய் விஜய். சரி, அப்போ தான் அப்படி இருக்குது அப்படின்னா என்ன காரணம் பார்த்தோம்னா, நடிகராக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அது வரும் அப்படி 2 நாள் டக்குன்னு ஒரு மேட்ரு போய்டும், உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஆனால் இங்கே அரசியலுக்குள்ளே வந்தார் பார்த்தீங்களா, இந்த அரசியலுக்குள்ளே வந்ததுனுடைய மெயின் ரீசனே அதுதான். 2025 அவரை ஒட்டுமொத்தமாக எல்லா பேரும் சுற்றி இது தாக்குதல் பண்ணாங்க. அது மெயின். அவர் சினிமா நடிகராக மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவராக மாறினது, மக்கள் செல்வாக்கை காமிச்சது, கூட்டத்தை காமிச்சது, ரசிகர் தொண்டர்கள் ஆரவாரத்தை காமிச்சோடைய விளைவு தான் அங்கே போன வருடம் நடந்தது. சரி, போன வருஷம் அப்படி நடந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் 2026லேயும் விஜயை வேற ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இது படத்தின் மூலமாக. ஸோ ஜனநாயகன்ற ஒரு 400 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட ஒரு படத்தின் மூலமாக அதை வெளியிடாமல் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய நடந்தது. அதற்கும் மேக்ஸிமம் என்ன முயற்சி பண்ணணுமோ, ஸோ படம் ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு காமிக்கிறது எவ்வளோ விஜய் தரப்புலையும் அந்த கேவின் ப்ரொடக்ஷன் தரப்புலையும் பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் அங்கே அழுத்தம் நிறையா கொடுக்கப்பட்டது. ஜனநாயகன் படம் வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. ஸோ வேசிக்கப்பட்டி வரைக்கும் போய் 20 நாளாக பார்க்கணும், அதையும் இன்னும் பார்க்கல, எப்போ பார்க்க போகிறான்னு தெரியல. அதற்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தரப்பட்டது. பட் இங்கே விஜய் அவர்கள் என்னுடைய அரசியல் வேறு, சினிமா ஜனநாயகன்றது வேறு, நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி சில விளக்கங்கள் கொடுத்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் ஜனநாயகன் பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அரசியல் பக்கம் வந்தார், முழுமையாக வந்தார். நம்ம ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் மாதிரியே பார்த்தோம்னா ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. விஜய் மேலே வரக்கூடிய இந்த அழுத்தங்கள் பார்த்தோம்னா பப்ளிக்காக ஏற்படுத்தலை, போன வருஷம் ஏற்பட்டது கூட ஒரு சில பேர்னால அழுத்தம் ரொம்ப கொடுக்கப்பட்டது. அதை சமீபத்தில் கூட என்னோட அழுத்தம் நிறைய இருக்குங்கிற விஷயத்தை உடைச்சார். இப்போ இது ஒரு புறம், இப்போ ஜனநாயகன் ஒரு புறம். இப்போது இந்த பிரச்சனைகள் இப்போ நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி அந்த பூதாகரமாக நேற்று வெடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் கொடுத்த அந்த டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஏகப்பட்ட சில விஷயங்களை சொன்னதாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அது எல்லா பேருமே கேள்விப்பட்டதை. பட் இங்கே என்ன அதை நான் சொல்லிக்கிற ஒரு விரும்புகிறேன் அப்படின்னா, சில பேர் விஜய்க்கு பிடிக்காததில் ஒரு சைடாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைடு வீடியோ நம்ம பார்க்குறோம், விஜய் 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 இதுதான் போகுது. எப்போவுமே ஒரு விஷயம் வெளியில் வரதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டால் ஓகே. வெளியில் வந்ததுக்கு பிறகு ஒரு தரப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் ஒருத்தரை நம்ம டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு சைடுடைய அந்த வாதத்தையும் கேட்டு தான் ஆகணும். இப்போ கோர்ட்டே 2 இந்த வாதத்தை கேட்டு தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. அப்போது எடுத்தோடனே நேற்று சங்கீதா அவர்கள் உடனே டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சில விஷயங்களில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுன்றதெல்லாம் சொல்கிறத உடனே எடுத்துக்கிட்டு விஜய்க்கு பிடிக்காதவர்கள் நேற்று அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவருடைய தரப்புலேயும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு தரப்பை வச்சு நம்ம பேசுகிறது அவ்வளோ என்ன சொன்ன சரியான ஒரு முறையில்னு நினைக்கிறேன் நான். இதை இன்னொரு தரப்பை கேட்டோம்னா தான் அதுக்குள்ளே இன்புட் என்ன இருக்குங்கிறதே தெரிய வரும் நமக்கு, அது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு. இப்போது அதாவது அவர் சொல்கிறது மாதிரி சங்கீதா அவர்கள் எனக்கு பணம் கொடுக்கல, வெளியில் போக விடலை, அதை அழுத்தம் நிறையா கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்குது. என்ன காரணம்னு கேட்டோம்னா, சங்கீதா அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. லண்டனில் அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, விஜயோட அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க. அப்படிங்கும்போது இங்கே விஜய் அவர்கள் செலவுக்கு பணம் தரலை, வெளியில் விடலை, அழுத்தம் கொடுக்குறாங்கிறத இதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு புரியல. ஸோ வேறொரு விஷயத்த சொல்கிறாங்க, ஓகே அது என்னங்கிறத நம்ம பேசிக்கலாம். அது சரியாக இருக்கும், சரியில்லாமல் இருக்கும், அவருடைய பார்வைக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும், பிடிக்காதவர்கள் இந்த செவியின் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அது போக தான் தெரிய வரும் நமக்கு என்னங்கிறத. பட் இருந்தாலும் அதை விஜய் அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு விஷயத்தை பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். ஏன்னா விஷயம் வெளில வந்துருச்சு இல்லையா.
இப்போது விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா அது முதல்ல கொடுப்பாருங்கிறத யோசிக்கணும் நம்ம அதை. அவங்க சங்கீதம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒரு ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2021 இருந்தே இங்கே இல்லைங்கிற ஒரு விஷயத்தை தான், அதாவது எல்லா பேரும் பேசப்பட்ட ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். சங்கீதா இங்கே இல்லை, விஜயும் சங்கீதா பிரிஞ்சுட்டாங்க, 5 வருஷமாக அதாவது அவங்க வந்து அதை பார்க்கறது இல்லை, பேசல, தொடர்பு இல்லைங்கிற ஒரு விஷயம் தான் வருது. லண்டன்லேயே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் பேசப்படுது. அது இன்றைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க, வெளில போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி எடுத்துக்கொள்வது நம்ம அதை? ஸோ இங்கேயே சில முரண்பாடுகள் இருக்குது. எதற்காக சங்கீதா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே அழுத்தமாக பார்க்கப்படுது. இத்தனை நாள் இல்லாமல் 2021 மாஸ்டர் படத்தில் ஆடியோ லான்ச்சோடு வந்துட்டு வெளியில் போனவர்கள் 5 வருடமாக எந்த தகவலையுமே சொல்லாமல் இந்த நேரத்தில் விஜய் வந்து நடிகராக அதான் இருந்து இப்போ அரசியல் கட்சி தலைவராக மாறி மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு காமிச்சதுக்கு பிறகு அது இன்னும் 2 மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு வருதுங்கிறது, பட் ஏதோ ஒரு நோக்கம் வந்து அது இருக்கலாம். பட் வந்து கணவன் மனைவியுடைய இந்த உறவு தான், அவளுடைய எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது, கோட்டீஸ்வரன் ஃபேமிலிலையும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. பட் இந்த நேரத்தில் வந்து விஜயை பற்றின ரொம்ப ஒரு என்னென்னா மக்கள் மத்தியில் இருக்க அந்த செல்வாக்கையும் அவருடைய நற்பெயரையும் கலங்கு விளைவிக்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. சரி வந்தாச்சு, ஸோ வெளியுலகத்துக்கு வந்துருச்சு, ஓகே. இதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, அவர் எப்படி சொல்ல போகிறாரு, மக்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்கிறத கண்டிப்பாக விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருன்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா பெண்கள் மத்தியில் இன்றைக்கி விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, அதாவது 20-25 வயசுடைய அந்த பெண்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத வந்து விஜய் காமிச்சிருக்கார். அதெல்லாம் சுக்குநூறாக உடச்சி காலி பண்ணணுங்கிற ஒரு எய்மில் தான் இப்போ இந்த ஸ்டெப் எடுக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே ஒன்று பேசி தீர்த்தான பெரிய விஷயம் கிடையாது. சங்கீதா அவர்கள்கிட்ட இப்போ விஜயனுடைய எந்த ஸ்டேஜில் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் பேசி காம்ப்ரமைஸ் ஆகலான்ற விஷயத்தை கன்வே பண்ணியும் கேட்காம அவர்கள் வந்து போன 24ஆம் தேதி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது வந்து இது எப்படி பார்ப்பது? நம்ம எப்பவுமே விஜய்க்கு வந்து நிறைய விஷயங்கள் வரும் போகும் நடிகராக இருக்கும்போது 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே அந்த விஷயங்கள் அப்படியே மறைக்கப்பட்டு வேறு இது போயிடும். பட் இன்றைக்கு இதுவும் ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ எலெக்ஷனுடைய மே மாதம் வரக்கூடிய அந்த நாட்களை குறிப்பிட்டு இப்போ விஜய்க்கு இப்படி ஒரு கெட்ட பெயர் வந்து உருவாக்கியாச்சு. இதுவும் எலெக்ஷன் வரைக்கும் பேசும் பொருளாக தான் இருக்கும், அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. இதை வச்சு வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்து விஷயத்துக்குள்ளே வந்து விஜய் அடித்து பேசுகிறதுக்கான பெரிய அரசியல் கட்சி தலைவர் இருக்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பேசிக்கான சில மேடை பேச்சாளர் இருப்பாங்க, அவர்கள் பேசுகிற வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வரும்ன்றது விஜய் தெரிஞ்சு தான் விக்கிரவாண்டியினுடைய ஃபஸ்ட்டு மாநாட்டிலே தெளிவுபடுத்தினார். அரசியலுக்கு வர்றேன், எல்லாமே எடுப்பாங்க, இழுப்பாங்க, எனக்கு பிடிக்காதவர்கள் வச்சு எது வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணார். கடைசியாக வேலூரில் கூட அதான் பேசினார். என்னை அசிங்கப்படுத்தினா என்னை விரும்புகிற மக்களை அசிங்கப்படுத்துவான்னு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணார். இப்போ நடந்துச்சு அவங்களுக்கு அதை, இதெல்லாம் வருங்கிறது அவருக்கும் தெரியும், தெரிஞ்சே தான் பேசுகிறதா நினைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம. பட் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இப்போ இருக்கிற விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதற்கு பிறகு வந்து வேறு மாதிரி கொண்டு போவோம்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இதை. பட் திரும்ப சொல்லிக்கிறது என்னன்னா ஒரே விஷயம், ஒரு சைடு இருக்கிற விஷயத்தை மட்டுமே பார்த்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறவர்கள் வந்து தயவுசெய்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்து பேசணுங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார். அதான் நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா 2021 அவங்க சங்கீதா அங்கே இல்லை அப்படிங்கிறப்போ லண்டனில் இருக்கிற சங்கீதாவுக்கு வந்து விஜய் எப்படி இங்கேருந்து அழுத்தம் கொடுத்துருக்க முடியும்னு கேட்குறீங்க? கொடுக்க முடியாது இல்லையா? அவங்க லண்டனில் தானே, இங்கேருந்து என்ன ஃபோனை போட்டால் பேசிட்டு போயிருக்கு. அதாவது வேலைகள் நிறையா இருக்கும் மனிதனுக்கு. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமாக எல்லார்ட்டையுமே ஒரு அஃபெக்ஷன். வீட்டில் இல்லாத சங்கீதாவை எப்படி அவர் அடக்குமுறை செய்தார்ன்றீங்க? எஸ், அது எப்படி வரும்? ஏன்னா நீங்கள் தானே இல்லைன்றீங்க, 5 வருஷமாக ஒன்றா இல்லைங்கிறீங்க, தனியாக தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த அழுத்தம் எப்படி வந்து கொடுக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு தெரியல. அதுவும் ஒரு மிகப்பெரிய விஐபியோட மகளை விவிஐபின்னு வச்சுக்கோங்க. லண்டனில் மிகப்பெரிய தொழிலதிபர் அவங்க ஃபாதரு, ராயல் ஃபேமிலி, கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. இவ்வளவு இருந்து இவர்களுக்கு வந்து விஜய் செலவுக்கு பணம் கொடுக்கிறது ஏற்றுக்கொள்ள முடிகிற அளவுக்கு இருக்கா ஒரு விஷயம். பட் எதையோ சில விஷயங்கள் சேர்க்கணும், அந்த மனுவில் வந்து சேர்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால சில பேர் சொன்னதனுடைய விளைவாக இதெல்லாம் சேர்க்கப்பட்டதாக தான் இருக்குது. இங்கேயே வந்து விஜய் மேலே வந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது மாதிரி இருக்குது. பட் வேற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க, ஓகே, அது இருக்கா இல்லையாங்கிறத விஜய் விளக்கம் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பார் மக்களுக்கு இல்லைங்களா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு விஜயை பேசி கொண்டு இருப்பவர்களுக்கு சும்மா இருந்த வாய்க்கு அவ்வளோ கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? இனி பேச ஆரம்பிப்பாங்க. அது நேரத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் இங்கே இன்னொரு விஷயத்தை கன்வே பண்ண வேண்டியதாக இருக்குது. சங்கீதா அவர்கள் லண்டனில் இருந்தால் கூட இங்கே வந்து
ஒரு திருமண நிகழ்ச்சியில் அந்த கலந்துக்கிட்ட ஒரு விஷயமும் இருக்குது. அது இந்த விஜய்க்கு இந்த வேண்டியப்பட்ட இந்த குடும்பத்தினுடைய நிகழ்ச்சி தான். இப்படிலாம் பிரச்சனை இருக்கும்போது வருவாங்களா முதல்ல? விஜயோட குடும்பத்தில் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்குவாங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. அப்போது இந்த அழுத்தம் சங்கீதாவுக்கு எப்படி உருவாச்சு? விஜய்க்கு ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குறாங்க. அவர் என்னை சுற்றிலும் வச்சு வச்சு அடிக்கிறாங்க. நான் தனி ஒரு மனிதனாக மக்கள்கிட்ட நான் போராடிட்டு போயிட்டுருக்கேன் நான் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ கன்வே பண்ணார். இப்போ கூட இருக்கிறவங்களும் பின்னாடியே குழியை பறித்து விஜயை தள்ளி விடணும்னு நினச்சாங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் உங்களுக்கு? சொந்த விஷயங்களுங்க ஓகேங்க. பட் இது 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்குன்னே வச்சுங்களேன், அதை பேசி தீர்க்கிறதா ஒரு சரியான முறையாக இருக்கும். 27 வருட வாழ்க்கை, 5 வருஷத்தை விட்டுருங்க, 22 வருட தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. இப்போ அவரை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியும். எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை, சச்சரவுகள் இல்லை, எல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் தான். 2 குடும்பம் எஸ்ஐசி சாதாரண ஆளும் கிடையாது. நீங்கள் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா நிறைய விஷயங்களை இதை பகிர்ந்து கொள்ளிருக்கலாம். பட் குறிப்பாக 2021, 21, 22, 23 3 வருடங்கள் விஜய் அரசியலுக்கு வரல. 24 தான் வர்றார். 3 வருடங்களாக இந்த விஷயத்தை பேசியிருக்கலாம், வெளியுறத்தை கொண்டு வந்திருக்கலாம். சரிங்களா? ஒரு நடிகர் கூட நடித்த நடிகரில் சில விஷயங்கள் பேச தான் முடியும். அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போகிறோங்கிறது ஒரு சரியான வழி இல்லைங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். 2024 அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது விஷயத்தை நீ சொல்லியிருக்கலாம், 25 சொல்லியிருக்கலாம், 26 மே மாதம் எலெக்ஷன், இப்போ பிப்ரவரி எண்டு, மார்ச் 2 மாதம் வரும். இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய காரணம் என்ன? விஜய் தப்பு பண்ணதாவே வச்சுங்க, அவர் மேலே தவறு இருக்குன்னே வச்சுங்க, மக்கள்கிட்ட விளக்கத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஒரு நடிகராக இருந்தானா அவர் கொடுக்க மாட்டார். இது 10ஓட 11 போயிருக்கலாம், மக்கள் இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி சமூக சேவையில் சொசைட்டிக்கு ஒரு விஷயத்தை தேவைன்னு சொல்லி விஷயங்கள் பேசுகிறாருக்கும் போது விளக்கத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லுவார். அவர் சொல்லி தான் தீரணும். பட் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, தள்ள போகிற காரியம் என்ன இருக்குது? எலெக்ஷனுக்கு பின்னாடி ஜூன் மாதம் கூட இதை வெளிக்குளத்தை கொண்டு வந்திருக்கலாமே, பெரிய விஷயம் இல்லையா? அதை ஆனால் விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? விஜய் தீர்மானமான ஒரு முடிவு எடுப்பார். இது யாருக்கு பாதகம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விஜய்க்கு ஒரு பாதகம் வராது. ஏன்னா அரசியல் வாழ்க்கையில் சின்ன ஒரு டாட் உருவாக்குவாங்க, அது உருவாகும். பட் அதெல்லாம் வருங்கிறத அவர் தெரியும்னு தான் சொன்னார். இதெல்லாம் வரும். புதுசாக ஒருத்தர் வந்தார்னா இருப்பவர்கள் வரவிடாமன்றதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண முடியும் பண்ணுவார்கள், யாராக இருந்தாலுமே. அதுதான் இன்றைக்கி விஜய் உருவாகியிருக்கு. இப்போது நம்ம விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் நடந்துட்டு இருக்க விஷயம் மாதிரியே இதற்கு முன்பாக சமீபத்தில் நம்ம இசை புயலே ரஹ்மான் அவர்களுடைய மனைவிக்கும் வரைக்கும் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஏன்னா ரஹ்மான் அவர்களுடைய மனைவி, ஏன்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? விஜயோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி, அரசியலும் மிகப்பெரிய வளர்ச்சி, ரஹ்மான் இசைத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி. அமெரிக்காவில் ஸ்டுடியோ வச்சுருக்கார். பட் அவருடைய மனைவி தேவையில்லாமல் ஒரு பதிவு போட்டாங்க. அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க, சில மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் கோவப்படுற சூழ்நிலைக்கு மாறினாங்க. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட காரெல்லாம் எடுத்து ட்ரைவ் பண்ணி எடுத்து செவுத்தில் போய் டமால் டமால் மோதிடுறதான் ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரஹ்மானை பற்றின ஒரு விஷயத்தை ஒரு பதிவு போட்டாங்க. விவாகரத்து. அவ்வளோதான். இந்த விவாகரத்து ஒரு மேட்டரை போட்டு ரஹ்மானை பற்றி சில குறைகள் சொன்ன உடனேயே டக்குன்னு போட்டு ரஹ்மானை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பேருமே ஒட்டு மொத்தமாக இப்போ விஜய் அடிக்கிறது மாதிரி ரஹ்மானை ஒரு பக்கம் போட்டு தாளிச்சாங்க. அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு இப்படி ஒரு சம்பவத்தை வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் சொல்லும்போது, எப்போவுமே பெண்கள் சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு தனி மரியாதை இருக்குது, அது வேல்யூ இருக்குது. அது யார் சொன்னாலுமே அதை மறுப்பதற்கு இல்லை. பட் அதற்கு பிறகு தான் என்ன காரணங்கிறத விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. அப்போ ரஹ்மானை போட்டு உண்டிலன்னு அடிக்கும் போது தான் அவங்களுடைய மனைவிக்கே ஒரு கட்டத்துக்கு பிறகு ஐயோ நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போய் பதிவு போட போய் ரஹ்மானை இந்த அளவுக்கு போட்டு தாளிக்கிறாங்கன்னு சொல்லி தான் உடனடியாக ஒரு விஷயத்தையும் அவங்க கன்வே பண்ணாங்க. நான் ஒரு விஷயம் பண்ணால் எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நீ ஏங்க ரஹ்மானை போட்டு இந்தளவுக்கு அவர் மனசில் பாதிக்கப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஏதோ ஒரு ஆதங்கத்திலையும் கோபத்திலையும் நான் பண்ண ஒரு விஷயங்கிறது மாதிரியான ஒரு தகவலை மீண்டும் ஒரு பதிவு போடும்போது அங்கே அப்படியே ஆஃப் ஆச்சு அந்த விஷயம். சொன்னவர் இல்லை அவர். ஸோ மீண்டும் ஒரு பதிவு போடும்போது ஆஃப் ஆகாது. பட் இங்கே ரஹ்மானை போட்டு அடித்தவர்கள் மீண்டும் இதுக்கு விளக்கங்கள் கொடுக்கறதுக்கான இந்த வாய்ப்பை உருவாக்கலை. ஏன்னா ஒரு தடவை ஒய்ஃப் சொன்னதை வச்சு எல்லாம் போட்டாச்சு. திரும்பி மாறுதலாக பேசக்கூடாது. நான் அந்த விஷயம் அப்படி லூஸில் விட்ட ஒரு விஷயம் தகவலும் இருக்குது. ஏன்னா ஒரு நடிகர் எந்த அளவுக்கு உயர்ந்து போவாங்க, ஒரு பேசும் பொருளாக போவாங்கிறதுக்கு நிறைய விவாகரத்துகள் இங்கே சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் சுராமனுடைய ரிலேஷன் தான். சைந்தியை கல்யாணம் பண்ணாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்டு லவ் பண்ணாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, மியூச்சுவலாக பிரிஞ்சு போனாங்க. நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க, அங்கேயும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, பிரிஞ்சு போனாங்க. ஸோ இப்போ ஜெயம் ரவி ஏதோ அங்குள்ள பிரச்சனைனாங்க, இப்போ அவர் ஆர்த்தியை விட்டு இடத்துல போய் இருக்கார்.
இது வந்து சினிமாவில் வந்து ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய அதை வந்து என்னென்னா அவர்கள் வந்து சகிச்சு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இல்லை. நம்மள விட்டு போயிடுவாங்களோ, செஞ்சிருவாங்களோ, இவங்ககிட்ட பேசினா அப்படி இருப்பாங்களோ, அப்படி இருப்பான்னு இதுதான் கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து புது புது அர்த்தங்கள் படமே பண்ணியிருப்பார். ஸோ ரகுமான், ஆக்டர் ரகுமான் மிகப்பெரிய ஒரு சிங்கராக இருக்கும்போது ஒய்ஃப் கீதான்ற ஒரு கேரக்டரை வச்சு அவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பண்ண மாதிரி கதையே பண்ணியிருப்பார் கே பாலச்சந்தர். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நடிகருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. இங்கே விஜயோடைய வாழ்க்கை இப்போ அப்படி தான் பார்க்கப்படுது. நிறைய விவாதத்தில் பண்ண விஷயங்கள் நிறைய இங்கே இருக்குது. ஆனால் இந்த சம்பவம் மாதிரியே இப்போது சங்கீதா அவர்கள் மீண்டும் இப்போ ரகுமான் ஒய்ஃப் சொல்லி விஷயத்தை பதியப்பட்டது மாதிரியே இங்கே சங்கீதா அவர்கள் இப்போ ஒன்று பண்ணிட்டாங்க. பட் அவர்களோட நோக்கமே வந்து விஜயை இந்த நேரத்தில் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம்னா அரசியலில் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவர்கள் முன்னாடியே இருந்தது. வேணான்னு சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு, நம்ம பேசியிருக்கோம் வேறு. இப்போ இங்கே அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. ஒருவேளை தமிழக மக்கள் முதலமைச்சரை உட்கார வச்சுட்டாங்கன்னா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமோ தெரியல, அவங்களுக்குள்ள மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்ல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க சங்கீதா அவர்கள். அவருடைய விளைவாக தான் இப்போ இந்த பதிவு பண்ணது. வந்து 24 போட்ட ஒரு மனுவை போட்ட தகவல் பிரகாரம் தான் இப்போது நேற்று அது வந்தது. அது பட் நாம் ஒரு நினச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது இதை விஜய் வேறு மாதிரிலாம் கொண்டு போவாங்க, பேசும் பொருள் ஆக்குவாங்கன்ற அந்த விஷயத்தையும் ஒரு சொல்ல வர்றாங்க. அதை எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் அப்படிங்கும்போது அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். அது இருக்கோ இல்லையோ இந்த காரணங்களை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அது அப்போது ஒருவேளை ஹஸ்பண்டு டார்ச்சரா இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டை டார்ச்சரா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் கன்வே பண்ணணும். அப்படி தான் ஒரு மனுவில் குறிப்பிட்டு இப்போ போயிருக்காங்க. விஜய்க்கு வந்து அது கோர்ட்டில் ஆஜரான்னு சொல்லி ஒரு லெட்டரும் வந்து போயிருக்கதா ஒரு தகவல் வருது. அவர் அட்வொகேட்டை வச்சு அதை வாய்தாக்கள் வாங்கி பெறலாம், இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இப்போ எலெக்ஷன் நோக்கி போகிறதுனால விஜய் அவர்கள் அந்த மக்கள் சந்திப்புக்கான அடுத்த கட்ட வேலையில் இறங்கியிருக்கார். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரும் எனக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது தான் அது. ஆனால் தன்னுடைய மனைவியே இப்படி பண்ணுவான்னு கண்டிப்பாக விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இப்படி ஒரு விஷயத்தை அதை இந்த நேரத்தில் அதில் இதையும் தாண்டி விஜய் போவார்னு தான் நான் நினைக்கிறேன். இதுவும் கடந்து போய் தான் தீரணும் விஜய். மக்கள்கிட்ட போய் இதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஒன்று இருக்குது. ஏன்னா எல்லா பேருமே தன் குடும்பத்தில் ஒருத்தராக விஜய் நினைத்த தாய்மார்கள் இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை விஜய் தம்பி இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. அந்த 20 வயசு பெண்கள்லாம் பார்த்தும்போது விஜய் அண்ணான்னு சொல்லப்பட்டவர்கள் இப்படி ஒரு நிலைமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜய் ஒரு கேள்விக்குறி பொருள் ஆக்கிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக இதுக்கு மிகப்பெரிய விளக்கத்தை மக்கள் மன்றத்தில் அவர் தெளிவுபடுத்துவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி ஒரு மனிதன் போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், தடங்கள் வரும், அவமானங்கள் வரும். இதெல்லாம் தாண்டி மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். விஜய் என்ன பண்ண போகிறாரு, மக்கள்கிட்ட என்ன பேச போகிறாங்கிறத பேசுவார். நம்ம என்னங்கிறத சில விஷயங்கள் வரும்போது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகே சார், விஜய் தரப்புலேருந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. விஜய் தரப்புலேருந்து இந்த கேஸோடைய அடுத்த அப்டேட்டு என்ன, விஜய் முடிவெடுக்க போகிறாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.